Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்ன பலகாரங்கள் செய்ய போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம செய்ய போறது கார கொழுக்கட்டை. அதாவது என்னன்னா இட்லி அரிசி வந்து நான் ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சிட்டு அதை வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அரைச்ச மாவை ஊத்தி நல்லா mix பண்ணனும். அதுக்கு அப்புறம் ஸ்டீமிங் பண்ணனும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீங்க அடுத்து பார்க்க போறது என்னன்னா அரிசி, அதாவது இட்லி அரிசி தான். இத வந்து ஒரு 150 கிராம் வந்து ஒரு 2 hours நான் ஊற வச்சிருக்கேன். இத வந்து நம்ம கார கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ண போறோம். இத வந்து நம்ம மிக்ஸில அடிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு ஆவியில வேக வச்சு செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத வந்து நல்லா மிக்ஸில அடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரியே நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த இட்லி அரிசியை அரைச்சு எடுத்துட்டோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். அதுக்கு முன்னாடி கேஸ் ஆன் பண்ணனும். கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலை பருப்பு 1/2 டீஸ்பூன். வாசனைக்கு கொஞ்சம் சீரகம், பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூட பாசி பருப்பும் நம்ம போட்டுக்கலாம். ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம், இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், பெருங்காயம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். இந்த கார கொழுக்கட்டையோட டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நார்மலாக இருக்காது. அரைச்சி வச்சிருக்கிற மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொறுமையாக வேக வைக்கணும். இது சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் இதை வந்து சிம்மில் வச்சுட்டே நல்லா பெரட்டி விடணும். அதுக்கப்புறம் கலர் மாறி, அதாவது கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டு வர ஆரம்பிக்குது. நம்ம மாவு கூடயே வந்து உப்பு போட்டு அரைக்கணும். நான் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு, அதாவது மறந்துட்டோன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். இது எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மோஸ்ட்லி வந்து என்னென்னா மாவு அரைக்கிறப்பவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அணைவு போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீமிங்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம். மாவு வந்து என்னென்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா வறண்டுரும். ஓரளவுக்கு சூடாக, மிதமான சூடு இருக்கிறப்பவே நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனுக்கு கீழே வைக்க வேண்டாம், நார்மலாக ஆறுனாலே போதும். இப்போ கொஞ்சமாக ஆறி இருக்குது. நம்ம கையில் வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இதை வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நம்ம கையிலே வச்சுட்டு அவ்வளோதான், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். இது மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணிடலாம். அவ்வளோதான், கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தனாவே தெரியும், ஒட்டாமல் வந்துச்சுன்னா, அதாவது இந்த மாதிரி வந்துச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம தனியாக ஒரு இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை ரெடி.